Daily. Taste the Daily. என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். மேடை நாகரிகமும் அவரது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயல்வர் என்று எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? அனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுகிற கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டவர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு கவனத்தை அன்புமணி ஏற்படுத்திவிட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏற்றி பேசி ஏளனும் எள்ளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகளாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். Taste the Daily.